உங்களுடன் ஸ்டாலின். இந்த திட்டத்தின் மீதான விமர்சனங்களை பற்றி பார்க்கலாம். அரசு சொல்வது, இந்த திட்டத்தின் மூலம் மக்களை நேரடியாக சென்று அரசு சேவைகளை பற்றி கூறுவது மற்றும் குறைகளை தெரிந்து கொண்டு உடனடியாக தீர்வு காண்பது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் மக்களின் குறைகளை அரசாங்கத்திடம் கொண்டு செல்ல பல வழிகள் இருக்குது நடைமுறையில். உதாரணத்துக்கு சிஎம் செல்லில் நம்ம தொலைபேசி மூலமாகவோ அல்லது வெப்சைட் மூலமாகவோ மக்களின் குறைகளை நம்ம பதிவு செய்யலாம். சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அந்த சம்மந்தப்பட்ட அலுவலர்களுக்கு சென்றடையும். ஜமாபந்தி வருடம் நடக்குது. அதுபோக எல்லா துறைகள்லையும் குறை தீர்க்கும் நாள்னு வச்சுருக்காங்க. காவல்துறை, மின்சாரத்துறை போன்ற துறைகளில் குறை தீர்க்கும் நாள்னு ஒரு நாள் வச்சுருக்காங்க. அதுபோக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மண்டே பெட்டிஷன் திங்கட்கிழமை நம்ம மனுக்களை சமர்ப்பிக்கலாம். அதுபோக ஆணையங்கள் உள்ளது. உதாரணத்துக்கு மின்சாரத்துறையில் குறை தீர்க்கும் நாள் அன்றைக்கி நம்ம தீர்வு திருப்தி அளிக்கலைன்னா நம்ம மேல்முறையீடு செய்யலாம். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் மின்சார குறை தீர்ப்பாளரிடம் மேல்முறையீடு செய்யலாம். அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள பிரச்சனைகளுக்கு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஆகவே மக்களின் பிரச்சனைகளை அரசாங்கத்திடம் கொண்டு செல்ல பல வழிகள் உள்ளது. ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்றால், அந்த மனுக்களுக்கு, அந்த மக்களின் குறைகளுக்கு சரியான தீர்வு சரியான நேரத்தில் எட்டப்படுகிறதா அப்படிங்கிறது தான் உண்மையான பிரச்சனை. இன்னைக்கு அது எட்டப்படுவதில்லை. எனவே இவைகளை சரி செய்தாலே போதுமானது. உதாரணத்துக்கு சிஎம் செல்லில் உள்ள சவால்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனு போட்ட பிறகு அது சம்மந்தப்பட்ட துறையில் உள்ள அலுவலருக்கு சென்றடையும். சில சமயங்களில் அந்த அலுவலர் எந்த ஒரு விசாரணையும் செய்யாமல் எழுத்துப்பூர்வமாக ரிப்ளை பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுறாரு. நாம் மறுபடியும் அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்பீல் பண்ணால் மறுபடியும் அதே பதிலை இன்னொரு அலுவலர் கொடுக்குறாரு. அதன் பிறகு இரண்டாவது அப்பீல் பண்ண முடியறதில்லை. ஸோ இதோட சிஎம் செல் பெட்டிஷன் க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இது சிஎம் செல்லில் உள்ள பிரச்சனை. அதே மாதிரி வருவாய் கோட்டாட்சியர் அவர் எடுத்துக்கிட்ட விசாரணையை குறிப்பிட்ட காலத்தில் அவர் முடித்து ஆர்டர் பாஸ் பண்ணணுங்கிற விதி இல்லாதனால தாமதமாகுது. அதுபோல் தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு நாம் அனுப்புகிற மனுக்கள் விசாரணைக்கு வர்றதுக்கு வருடங்கள் ஆகுது. இது போன்ற பல சிக்கல்கள் உள்ளது. எனவே மக்கள் அவதிப்படுறாங்க, அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் மக்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கிறதில்ல அப்படின்னா அது அரசு அலுவலகங்களோட தவறு. இதை சரி செய்வதுதான் சிறந்த நிர்வாகம் முதல்வர் அவர்கள்.